Assalamualaikum hi friends, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் ஹாப்பியா ஹெல்த்தியா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான பிசினஸ் ஹிட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். சூப்பர் கிரன்ச்சியாவும் நல்ல டேஸ்டியாவும் இருக்கிற சால்ட் குக்கீஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். செய்யறதுக்கு ரொம்ப ஈஸி, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அதை விட ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிச்ச என்னோட சைல்ட்ஹுட் ஃபேவரட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி இது. ஸோ எங்கள் வீட்டில் செஞ்சதுமே டக்குன்னு காலி ஆயிரும். அந்த ரெசிபி பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனல்லே வச்சு மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ சால்ட் குக்கீஸ்க்கான வீடியோ தான். ஸோ பர்ஃபெக்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ பிஸ்னஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்சால்டட் பட்டர் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பட்டர் பார்த்து எடுத்துக்கோங்க. எனக்கு இங்கே ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல்டாக தான் இருக்குது, கிளைமேட் வந்து கூலிங்காக இருக்கிறனால. ஸோ நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பட்டர் பார்த்துக்கோங்க. கை வச்சா நல்லா உள்ளே போகணும், அந்தளவுக்கு இருக்கணும் பட்டர். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நான் இதில் ஒரு 1/4 கப் அளவு சுகர் வந்து பவுடர் பண்ணி எடுத்திருந்தேன், அதை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சுகர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் எடுத்து பொடிச்சு எடுத்திருந்தேங்க, அதை தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட பவுடர் சுகராக இருந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிறதுலே கொஞ்சம் பெரிய ஸ்பூன் இருக்கும் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இங்கே குளிர்னால பட்டரும் சுகரும் ஆட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ரூம் டெம்பரேச்சர் எடுக்கும்போது உங்களுக்கு பட்டரும் சுகரும் ஈஸியாக மிக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரில் சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி டைட்டாக இருக்காது. எனக்கு இங்கே கூலிங் டெம்பரேச்சர் அப்படிங்கறனால இவ்வளோ டைட்டாக இருக்குது பட்டர். ஸோ இந்த அளவுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் பால் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற பட்டரில் பால் ஆட் பண்ணும்போது பட்டரும் பாலும் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். பட் எனக்கு மிக்ஸ் ஆகலை, பிகாஸ் நான் சொன்ன மாதிரி பட்டரும் பாலும் வந்து பாருங்கள் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்காது. நீங்கள் நல்ல ரூம் டெம்பரேச்சர் பட்டர் எடுக்கும்போது சீக்கிரமாகவே வந்து மிக்ஸ் ஆயிரும். பட் அது பரவாயில்ல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் பால் பொடி எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையுமே நான் இதில் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? கிராம்ஸ் கணக்குன்னு பார்த்தா ரெண்டுமே 15 கிராம்ஸ் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் ஆட் பண்ணதுக்கப்புறமா 1 கப் அளவு மைதா நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். கப் மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட 250 ml கப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் 1 கப் அளவு மைதா எடுத்துருந்தேங்க. சரி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவும் ஆட் பண்ணாமல் தான் செய்ய போகிறோம். ஸோ அதனால் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன்னா, ஸோ வந்து இப்போ எப்படி இருக்கணும்னா இந்த ஃப்ளாரில் பட்டர் எல்லாமே படணும். அது வரைக்குமே ஒரு ஸ்பேச்சுலாவோ இல்லை விஸ்கோ வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே நம்ம கை வச்சோம் அப்படின்னா அந்த பட்டர் ஃபுல்லாக நம்ம கையில் தான் வந்து ஒட்டிக்கும். ஸோ ஒரு விஸ்கோ ஸ்பேச்சுலாவோ வச்சு அந்த பட்டர் மட்டும் எல்லா ஃப்ளார்லேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளார்லேயுமே வந்து அந்த பட்டர் மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. டேபிள் ஸ்பூன் கிடையாது, டீஸ்பூன், சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, அதில் 1 டீஸ்பூன், ரொம்ப குமிச்சு கிடையாது, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து 1 டீஸ்பூன் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அந்த ஃப்ளார் ஆட் பண்ணும்போதே கூட நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் மிஸ் பண்ணிட்டனால இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய வந்து சொல்லியிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அது இனிமே கிளியராக சொல்லணும் அப்படின்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டேபிள் ஸ்பூன், டீஸ்பூனுக்கெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த டைமில் நம்ம கை வச்சு பனையும் போது பட்டர் எதுவும் கையில் அந்தளவுக்கு ஒட்டாது. சரியா? ஸோ இப்போ நல்லா வந்துட்டு கை வச்சு பனைஞ்சிக்கலாம். ரொம்ப நேரம் ஃப்ளாரை போட்டு சப்பாத்தி மாவு மாதிரி குழச்சிட்டே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் அந்த ஃப்ளாரெல்லாம் ஒன்று திரண்டு வர அளவுக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃப்ளார் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படி கையில் படும்போது உள்ளே வந்துட்டு அப்படியே நம்ம கையோட அச்சே படும், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ நான் ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக மைதா வந்து டஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ளார் ரொம்பவே வந்துட்டு கொலான்னு இருக்கு இல்லையா, நல்லா சாஃப்டாக. ஸோ வந்து பட்டர் பேப்பரில் வந்துட்டு அங்கங்கே பிடிச்சிரும். அதனால நம்ம கொஞ்சம் ஃப்ளார் கீழே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிட்டு அது மேலே இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்துட்டு ரோல் பண்ணிட்டு வச்சிடலாம். இந்த ஃப்ளாரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கை வச்சு திரட்டினாலே நல்லா ஃப்ளாட் ஆயிருங்க. நீங்கள் உருட்டணுங்கிறது கிடையாது. பட் மேலே கொஞ்சம் லேயர் வந்து க்ளீனாக வரணும், சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா திரட்டிக்கலாம். பட் இப்படி கை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணும்போதே பாருங்கள், இவ்வளோ தூரமும் நான் கை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஈஸியாக ஸ்ப்ரெட்டபிளாக இருக்கும். ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ சைட்ஸில் இருக்கிற கொஞ்சம் ஃப்ளாரெலாம் எடுத்து மேலே லைட்டாக நான் டஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ரோல் பண்ணும்போது ஒட்டாமல் இருக்கும். அது மேலே ஒரு பட்டர் பேப்பர் வச்சுட்டு நம்ம ரோலிங் பின் வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். இந்த சால்ட் குக்கீஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு தடிமனாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தடிமனாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான இதில் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். சரிங்களா? உங்ககிட்ட குக்கி கட்டர் இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி வந்து போல்ஸ் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம எல்லா குக்கீஸ் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு அகெயின் அந்த பேலன்ஸ் இருக்கிற ஃப்ளார்ஸை திருப்பியுமே நம்ம ரோல் பண்ணி இந்த மாதிரி அச்சு வச்சு எடுத்துடலாம்.
அண்ட் இந்த குக்கியோட சைஸ் வந்து பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தின்னாக வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன்ட்டு. ரொம்ப வந்து தடிமனாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப தின் சைஸும் இல்லை, கரெக்டாக இந்த மாதிரியான அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு 18 to 20 குக்கீஸ் வருங்க சைஸ் பொறுத்து. ஸோ எனக்கு இந்த மெஷர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 குக்கீஸ் வந்துச்சு. லாஸ்ட் குக்கி மட்டும் கொஞ்சம் குட்டியாக வந்துச்சு. ஸோ கரெக்டாக வந்து குக்கீஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 குக்கீஸ் வந்துச்சு. ஸோ இதை வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து பிரிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு மாவு வந்து மேலே ரைஸ் ஆகும். அப்போ வந்து உங்களுக்கு குக்கீஸ் வந்து கரெக்டான ஷேப்பில் கிடைக்காது, ஃப்ளாட்டாக தானே இருக்கும் நமக்கு சால்ட் குக்கி. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ அவன் வந்து பார்த்திங்கன்னா 150 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேங்க. சேம் 150 டிகிரி செல்சியஸில் 18 to 20 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். நான் 20 மினிட்ஸ் டைமர் வச்சேன், பட் 15 to 16 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சைட்ஸ்லேருந்து ப்ரௌன் கலர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஸ்டாப் பண்ணிட்டு வெளில எடுத்துட்டேன். ஸோ குக்கீஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து ப்ரௌன் கலர் ஆக வேண்டாம், ஓரளவுக்கு தான் வந்துட்டு ப்ரௌன் கலர் ஆகிற மாதிரி இருக்கணும். மேலே வந்து லைட்டாக ஒயிட் கலர் இது இருக்கணும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ப்ரௌன் கலர் ஆகி எடுத்தாலும் நம்ம குக்கீஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்காது, சரியா? ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், குக்கீஸ் எல்லாம் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி இருக்குன்ட்டு. அந்த கலரே அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு. நம்ம குக்கிங் சோடா ஆர் பேக்கிங் பவுடர் எதுவுமே ஆட் பண்ணாமல் செஞ்சுருக்கோம், ஹோம்மேடாக செஞ்சனால. ஸோ உங்களுக்கு வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணணும்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். கிட்ஸ்க்கெல்லாம் கொடுக்கும்போது இந்த மாதிரியே நீங்கள் வந்து கொடுக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். பேக்கரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான சால்ட் குக்கீஸ் ரெசிபி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது உங்கள் பிஸ்னஸ் ரெசிப்பியில் கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு வேறு லெவல் ரெசிப்பியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் பிஸ்னஸில் ஆட் பண்ணும்போது நிறைய ஆர்டர்ஸ் ப்ளேஸ் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பர் டேஸ்டியான குக்கீஸ் எங்கள் வீட்டில் வந்து செஞ்சதுமே ஃபுல்லாகவே காலி ஆயிரும். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிராம்ஸ் அளவு ஆர்டர் இருந்தனால தான் செஞ்சேன். பேலன்ஸ் வந்துட்டு வீட்டுக்கு தான் வச்சுட்டேன். நிமிஷத்தில் காலி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்டியான ஒரு குக்கீஸ் நல்லா பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் ரெசிபிஸ் உங்களுக்கு பார்க்கணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் நிறைய பேர் நம்ம ரெசிபிஸ் ட்ரை பண்ணிவிட்டு சூப்பராக வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில், இன்ஸ்டாகிராமில், யூடியூப்பில், வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணுறீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது பேக்கிங் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்குமே ஷேர் பண்ணி இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்க சொல்லுங்கள். ஸோ தட் அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி ஒரு நல்ல வீடியோவோட உங்கள் எல்லாத்தையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye. Thank you. Assalamu alaikum.